எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். காஷ்மீரில் 27 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் இந்துக்களை மட்டும் கொன்னிருக்காங்க. மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. உலக நாடுகள் எல்லாம் இந்த சம்பவத்துக்காக வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் சில அரசியல்வாதிங்க தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் முட்டு கொடுக்குறாங்க. இந்துக்களை மட்டும் கொன்னுட்டதாக பொய் சொல்கிறாங்க. இஸ்லாமியரும் கொன்று இருக்காங்கன்னு முட்டு கொடுக்குறவங்க சொல்கிறாங்க. உண்மைதாங்க. இஸ்லாமியர் ஒருவர் இறந்து போயிருக்காரு. 26 பேர் இந்துக்கள் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் இஸ்லாமியரும் இறந்து போயிருக்காரு. அவர் யாருன்னா, குதிரையில் சுற்றுலா பயணிகளை கூட்டிக்கிட்டு வரவர். அவர் என்ன பண்ணுறாரு, தீவிரவாதிக்கிட்ட போயிட்டு அவங்களெல்லாம் சுடாதீங்க சுடாதீங்கன்னு தடுத்துருக்காரு. அவர் தடுத்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் உண்மையான நேர்மையான இந்தியர். அந்த இஸ்லாமிய சகோதரரை பார்த்து எல்லோரும் கற்றுக்கணும். அன்புன்னா என்ன, மனித நேயம்னா என்ன, நாட்டுப்பற்றுனா என்னன்னு எல்லோரும் கற்றுக்கணும். குறிப்பாக தங்களுடைய சுய லாபத்திற்காக முட்டு கொடுக்குற அரசியல்வாதிங்க கற்றுக்கணும். மற்றவர்கள் உயிர் காப்பாற்றப்படணும்னு தன்னுடைய உயிரையே கொடுத்த அந்த இஸ்லாமிய சகோதரர் குடும்பத்துக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்யணும். நம்முடைய மத்திய அரசு மீதும் சில தவறுகள் இருக்குது. இந்த சீசனில் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க பாதுகாப்பை பலப்படுத்தாமல் இருந்தது தவறு தான். இதை யாரும் மறுக்கலை. சம்பந்தமே இல்லாதவங்க பொதுமக்களை, அதுவும் இந்துக்களை, சம்பந்தமே இல்லாத பொதுமக்கள் அதுவும் இந்துக்களை சாகடிச்சாங்களே, இந்த காட்டு மிராண்டி செயலுக்கு எதுக்கு முட்டு கொடுக்குறாங்க? ஒரு அரசியல்வாதி சொல்கிறாரு அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்கிறாரு. இன்னொரு அரசியல்வாதிக்கிட்ட கேட்குறாங்க, இந்துக்களை மட்டும் கொன்று இருக்காங்களேன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பிரச்சனையில் மதத்தை எல்லாம் பேசக்கூடாது. இந்த சம்பவத்துக்கு பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம். பாதுகாப்பு இல்லாதனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. இந்துக்கள்னு தெரிஞ்ச பிறகு தான் அவங்க ஷூட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி மதத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க, களிமா தெரியுமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோம். உடனே எங்கள் அப்பாவை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையன் சொல்கிறான், இந்துக்களை தனியாக நிற்க வச்சாங்க, முஸ்லீம்களை தனியாக நிற்க வச்சாங்க, இந்துக்களை எல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க. அவங்க தலையில் கேப் போட்டிருந்தாங்க, அதில் கேமரா இருந்துச்சுன்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான். இந்துக்களை குறி வச்சு கொன்று இருக்காங்க. ஆனால் நம்ம மதத்தை பற்றி பேசக்கூடாது. அதே அரசியல்வாதி அப்புறம் என்ன சொல்கிறாரு, சைனா கூட தான் எல்லையை கடந்து வராங்க, அவங்கக்கிட்ட சண்டைக்கு போக மாட்டேங்கிறீங்க, அது பெரிய நாடு, பாகிஸ்தான் சின்ன நாடு, அதனால் பாகிஸ்தான்கிட்ட சண்டைக்கு போகிறீங்களான்னு கேட்குறாரு. நல்ல வேளை நம்ம தமிழ்நாடு தனி நாடாக இல்லை, இந்திய நாட்டோட இணைஞ்சிருக்கோம். நம்ம தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தா கச்சத்தீவை கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டையும் தீவிரவாதிங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களை அகதிகளாக்கியிருப்பாங்க இந்த அரசியல்வாதிங்க. இந்த முட்டு கொடுக்குற அரசியல்வாதிங்க இஷ்டப்படி செய்ய முடியலன்னு தான் மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களே பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சொல்கிறாங்க. காஷ்மீர் அழகான மாநிலம், சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கணும், நிறைய சுற்றுலா பயணிகள் வரணும், மற்ற மாநிலங்கள் மாதிரியே காஷ்மீரை இருக்கணும்னு மத்திய அரசு முயற்சி பண்ணுறாங்க. அதை பண்ண விடாமல் தடுக்கிறாங்க இந்த தீவிரவாதிங்க. காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் வரக்கூடாதுன்னு தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தாக்குதலை நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலை பார்த்து பயந்துக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க சுற்றுலாக்குன்னு பாகிஸ்தான் நினச்சி இதை பண்ணுறாங்க. பாகிஸ்தான் இராணுவத்தோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் காஷ்மீருக்குள்ளே வர முடியாது. அதனால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாகிஸ்தான் தான். நம்ம நாட்டில் இருக்கிறவங்களே தீவிரவாதிகளுக்கு துணை போகிறது தான் வேதனையான விஷயம். இந்த தாக்குதல் நடத்தினவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். இறந்து போன 27 பேரின் ஆன்மா சாந்தி அடைய கிராண்ட்மா சேனல் சார்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.